இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே உன்னேக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உன்னேக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவனாட்களெல்லாம் ஜெப வீரனே என்று
ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆமாண்டவரே, இந்த ஓய்வு நாளிலே எங்களுடைய ஆராதனை அன்புடைய பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எத்தனை நன்மைகள் நீர் எங்களுக்காக செய்திருக்கிறீர். இந்த 11 நாட்கள் அருமையாக எங்களை வழி நடத்தினீர். எங்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து கடந்த வாரம் முழுது ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே வாச ஜபத்திலே உம்முடைய பாதத்தில் வர நீர் எங்களுக்கு கிருபை செய்தீர். அநேக ஜபங்களுக்கு நீர் கேட்டு பதில் கொடுத்ததுக்காகவும் நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே மறுபடியும் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் தாமே எங்களுடைய ஆராதனை ஏற்றுக்கொள்ளுங்க. எங்களோடு நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. இந்த கூட்டத்தை ஆண்டவரே துவக்கம் முதல் கடைசி வரையும் நீர் எங்களோடு இருந்து வழி நடத்துங்கள். உங்களுடைய நாம் மாத்திரம் மையம் பெற கிருபை செய்யுங்க ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. வேலை நிமித்தமாய் ஊருக்கு சென்றிருக்கிற மக்களை ஆண்டவரே நீங்கள் இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் வர வேண்டிய ஆத்மாக்களை ஆண்டவரை துரிதமாய் கொண்டு வாங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கேளுங்க நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் தேவனை துதிக்க ஆராதிக்க வந்திருக்கிறோம். தேவன் நம்முடைய துதிகள் அவர் வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது துதியே 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 உமக்கே துதியே 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 துதியுமக்கே துதியே துதியுமக்கே துதியே 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 துதியுமக்கே துதியே துதியுமக்கே துதியே தூதகணங்கள் தூயவருமை தூதகணங்கள் தூயவருமை பாத சேவை செய்து பணிந்தும்மை துதிக்கும் பாத சேவை செய்து பணிந்தும்மை துதிக்கும் வேத முதல்வன் வேத முதல்
அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய துதியும் நம்முடைய ஆராதனையும் அது தூவம் போல மேலே போகும். அப்பொழுது போய் தேவனுடைய பிரசன்னமும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வரும். அடுத்த பாடல் அதுதான். நாம் துதிக்கும் போது ஆராதனைக்கும் போது அது தூவம் போல மேலே போகும். என்ன கொண்டுட்டு வருமா? ஆசீர்வாதமும் தேவனுடைய பிரசன்னத்தையும் அது கொண்டு வரும். நம்முடைய தேவன் பெரிய தேவனாய் இருக்கிறார். நாம் पाड़वम स्तुति आराधना ऊपर जाती है, आशीष लेकर नीचे आती है। स्तुति आराधना ऊपर जाती है, आशीष लेकर नीचे आती है। स्तुति आराधना ऊपर जाती है, आशीष लेकर नीचे आती है। प्रभु हमारा कितना महान, देखो हमसे करता है प्यार। प्रभु हमारा कितना महान, देखो हमसे करता है प्यार। हालेलुया, 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 हालेलुया। ಎಲ್ಲ ಕರಗಲಿ ತಟ್ಟಿ. ಸ್ತುತಿ आराधना ऊपर जाती है, आशीष लेकर नीचे आती है। स्तुति आराधना ऊपर जाती है, आशीष लेकर नीचे आती है। प्रभु हमारा कितना महान, देखो हमसे करता है प्यार। प्रभु हमारा कितना महान, देखो हमसे करता है प्यार। हालेलुया, 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 हालेलुया। प्रार्थना विनती ऊपर जाती है, उत्तर लेकर नीचे आती है। प्रार्थना विनती ऊपर जाती है, उत्तर लेकर नीचे आती है। प्रभु हमारा कितना महान, देखो हमसे करते हैं प्यार। प्रभु हमारा कितना महान, देखो हमसे करता है प्यार। हालेलुया, 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 हालेलुया। सियोन की स्तुति गाती है, धन्यवाद करना महिमा होती है। सियोन की स्तुति तेरी बात होती है, धन्यवाद करना उसकी महिमा होती है। प्रभु हमारा कितना है प्यार, देखो हमसे करता है प्यार। प्रभु हमारा कितना महान, देखो हमसे करता है प्यार। हालेलुया, 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 हालेलुया। स्तुतियाँ ऊपर जाती है, आशीष लेकर नीचे आती है। स्तुतियाँ ऊपर जाती है, आशीष लेकर नीचे आती है। प्रभु हमारा कितना महान, देखो हमसे करता है प्यार। प्रभु हमारा कितना महान, देखो हमसे करते हैं प्यार। हालेलुया, 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 हालेलुया। प्रार्थना विनती ऊपर जाती है, उत्तर लेकर नीचे आती है। प्रार्थना विनती ऊपर जाती है, उत्तर लेकर नीचे आती है। प्रभु हमारा कितना महान, देखो हमसे करता है प्यार।
ஆசீர்வதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் வாழ்வதே நம்ம ஜெயமுள்ள வாழ்க்கை தான். ஹல்லேலூயா. நமக்கு எந்த தோல்வியும் இல்லை. ஏனென்றால் நம்முடைய பிரார்த்தனா, நம்முடைய ஜெபம் மேலே போய் என்ன பண்ணுதான், ಬದಲೇ ಕೊಂಡು ಬರ್ತದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಜೀವಿಸುವೆ, ನನಗೆಂದು ಜಯ ಜಯ. ಏನೇನು ಕಷ್ಟ ಬಂದರೂ ನನಗೆ ಯಾವ ಚಿಂತೆಯೂ ಇಲ್ಲ. இல்லைங்களா? எல்லாம் எந்திரிச்சு நின்று கரங்களை தட்டி நாம் இந்த பாடலை நாம் பாடுவோம். ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಜೀವಿಸುವೆ, ನನಗೆಂದು ಜಯ ಜಯ. ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಜೀವಿಸುವೆ, ನನಗೆಂದು ಜಯ ಜಯ. ಜಯ ಉಂಟು, ಜಯ ಉಂಟು, ಜಯ ಉಂಟು, ಜಯ ಉಂಟು. ನನಗೆ ಜಯ ಉಂಟು, ಜಯ ಉಂಟು, ಜಯ ಉಂಟು. ಜಯ ಉಂಟು, ಜಯ ಉಂಟು, ಜಯ ಉಂಟು. ನನಗೆ ಜಯ ಉಂಟು, ಜಯ ಉಂಟು, ಜಯ ಉಂಟು. ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಜೀವಿಸುವೆ, ನನಗೆಂದು ಜಯ ಜಯ. ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಜೀವಿಸುವೆ, ನನಗೆಂದು ಜಯ ಜಯ. ಏನೇನು ಕಷ್ಟ ಬಂದರೂ ನನಗೇನು ಚಿಂತೆ ಇಲ್ಲ. ಏನೇನು ಕಷ್ಟ ಬಂದರೂ ನನಗೇನು ಚಿಂತೆ ಇಲ್ಲ. ಯಾರೇನು ಹೇಳಿದರು, ಯಾರೇನು ಹೇಳಿದರು, ನಾ ಸೋತು ಹೋಗಲೇ, ನಾ ಸೋತು ಹೋಗಲೇ. ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಜೀವಿಸುವೆ, ನನಗೆಂದು ಜಯ ಜಯ. ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಜೀವಿಸುವೆ, ನನಗೆಂದು ಜಯ ಜಯ. ನನ್ನ ರಾಜ್ಯ ಮುಂದೆ ಸಾಗುವ, ಜಯಧ್ವಜ ಹಾರಿಸುವ. ನನ್ನ ರಾಜ ಮುಂದೆ ಸಾಗುವ, ಜಯಧ್ವಜ ಹಾರಿಸುವ. ಕರಿಗಳ ಕೈಯಲ್ಲಿ ಹಿಡಿದು, ಕರಿಗಳ ಕೈಯಲ್ಲಿ ಹಿಡಿದು ನಾ ಹೋಸನ್ನ ಹಾಡುವೆನು, ನಾ ಹೋಸನ್ನ ಹಾಡುವೆನು. ಹೆಸರಲ್ಲಿ ಜೀವಿಸುವೆ, ನನಗೆಂದು ಜಯ ಜಯ. ಹೆಸರಲ್ಲಿ ಜೀವಿಸುವೆ, ನನಗೆಂದು ಜಯ ಜಯ. ಪಾಪವ ಅಳಿಸಿದನು, ಶಾಪವ ನೀಗಿದನು. ಪಾಪವ ಅಳಿಸಿದನು, ನನ್ನ ಶಾಪವನ್ನು ನೀಗಿದನು. ಆತನ ಬಾಯಿಂದ, ಆತನ ಗಾಯದಿಂದ, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಆತನ ಗಾಯದಿಂದ ನಾ ಸುಖವಾದೆ, ಸುಖವಾದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ನಾ ಸುಖವಾದೆ, ಸುಖವಾದೆ. ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಜೀವಿಸುವೆ, ನನಗೆಂದು ಜಯ ಜಯ. ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಜೀವಿಸುವೆ, ನನಗೆಂದು ಜಯ ಜಯ. ಮೇಘಗಳ ನಡುವೆ ನಂಗೀಸು ಬರಲಿರುವ, ಮೇಘಗಳ ನಡುವೆ ನಂಗೀಸು ಬರಲಿರುವ, ಕೈಹಿಡಿದು ಕರೆದಿರುವ, ನನ್ನ ಕೈ ಹಿಡಿದು ಕರೆಯುವ, ನನ್ನ ಕಣ್ಣೀರೆಲ್ಲ ನಿಲ್ಲುವ, ನನ್ನ ಕಣ್ಣೀರೆಲ್ಲ ನಿಲ್ಲುವ. ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಜೀವಿಸುವೆ, ನನಗೆಂದು ಜಯ ಜಯ. ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಜೀವಿಸುವೆ, ನನಗೆಂದು ಜಯ ಜಯ. ಜಯ ಉಂಟು, ಜಯ ಉಂಟು, ಜಯ ಉಂಟು. ನನಗೆ ಜಯ ಉಂಟು,
வெற்றி தேவனையே நன்றி ஆண்டவரே. இந்த சல்லாதீர பஜலு ஓ ஹalleluya வெற்றி ஹalleluya ஹalleluya சரபதன ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரகதாவே நன்றி நடிக்கிறவாரா ஐயோ ஹalleluya கரிசரமா ஹalleluya ஹalleluya ஹரிசா ஹalleluya நன்றி இயேசுவே ஹalleluya. எந்த வியாதியும் மேற்கொள்ளாதே, எந்த சாத்தானும் மேற்கொள்ளாதே, எந்த கஷ்டமும் மேற்கொள்ளாதே. நம்முடைய ஜீவ கிறிஸ்துவ ஜீவியம், அது வெற்றி உள்ள ஜீவியமாய் இருக்கிறபடினால ஏதும் மேற்கொள்ளாதே. ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஹalleluya 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே துதிக்கிறோம் ஹalleluya. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீ, அதுக்குதான் நம்முடைய வாழ்க்கை ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை. தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி என்னை சுமந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி என்னை சுமந்து காத்து தந்து தேற்றினீரே. கோடி கோடி நன்றி ஐயா. சுகமானே என் குடும்ப மருத்துவனே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. குறைகள் அனைத்துமே மகிமையில் நிறைவாக
ஸ்தோத்திரம் கர்த்தாவே. துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. நன்றி நன்றி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் துதிக்கிறோம். ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. சொல்லலாமா? என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பை கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. எல்லாம் சேர்ந்து ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பை கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தூயவரே சுவையே. நன்மை செய்தவர்க்கே நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. காணிக்கையை கரங்களிலே உற்சாகமாக நல்கிறோமே. காணிக்கையை கரங்களிலே உற்சாகமாக இருக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பை கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், அன்பை கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், அன்பை கூற வந்தோம், யெகோவா தேவனையே தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பை கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூர்ண ஆசீர்வாதங்களா திருப்தியை அனுப்பிடுமே. சம்பூர்ண ஆசீர்வாதங்களா திருப்தியை அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பை கூற வந்தோம், யெகோவா தேவனையே தொழுதிட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பை கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. அழகான வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். தேவநீதி நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம்.
கூற வந்தோம் யெகோவா தேவனையே, துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. பரிசலமா ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே, துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே, துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற எல்லா கரங்களை உயர்த்தி யெகோவா தேவனையே, துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே, தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இந்த கூட்டத்தின் ஆசீர்வாதத்துக்காக புஷ்பா சிஸ்டர் அவர்கள் ஜெபிக்க முடிய கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா, நாங்கள் நிற்கிறதும் விடாதிருக்கிறதும் உம்முடைய சுத்த கிருபையான ஆண்டவரே. எத்தனையோ பேர்கள் நம்பிக்கை இல்லாமல் இந்த உலகத்தை விடும்போதும் எங்களுக்கு நீங்க கொடுத்த ஆயுசு நாட்களுக்கு நன்றி. உம்மை தொழுது கொள்ளுவார் என்றான் ஆண்டவரே. அப்பா, உம்மை தொழுது கொள்வானும் ஆலயத்தில் கூடி வருவானும் எங்களுக்கு தந்த நாள்களுக்கு நன்றி சொல்லுகிறேன் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சபையாயிட்டு உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆறு ஒன்று சபையிலிருந்து வராத முடியாதபடி இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் உம்முடைய பாதத்தை தருகிறேன். ஊருக்கு கடந்து போயிருக்கிறவர் எல்லாம் பத்திரமாய் நீங்க அழிச்சு கொண்டு வர வேண்டும். சபை உம்முடையதான ஆத்துமாக்கள் உம்முடையதான ஆண்டவரே. உம்முடைய தாசனை மறைச்சு நீங்க பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மாம்சீகமான சப்தம் வெளிப்படவே கூடாது. உம்முடைய பாதத்தில் ஆண்டவரே அமர்ந்திருந்து கொண்டு மகன் ஆண்டவர் மடுத்து கேட்ட வரங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா பெற்றுக்கொண்ட வார்த்தைகளை பேசுவான் என்று தாசனை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறவா. தாயதி சமுதந்திர ச்சனாதுரியவே எஹிலீருனாரபி அல்லிலே கூதி சமந்திர ச்சனாதரியாதுரிகபா. ஆமாண்டவரே, நான் உலாவிக் கொண்டிருக்கிறேன் சொல்லியதுக்கு நன்றி சொல்லுகிறேன் அப்பா. ஆலயத்தின் சுற்றும் தேவதூதன்மார வச்சிருக்கிறதுக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே சமாதானத்தோடு வந்து ஆண்டவர் அல்லா வேதனையோடு கூட வந்தவர் பலரும் உண்டு. இங்கே பலரும் வேதனையில் துக்கத்திலும் நோய் நொடிகள் வந்தவர் உண்டு. அவர்கள் எல்லாம் கடந்து போகும்போது ஆவியில பலத்தினாலே கடந்து போக வேண்டும் ஆண்டவரே. மாம்சீகமான சப்தம் கேட்டல்ல பரிசுத்த ஆவியின் சப்தத்தினாலே எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். வேத வசனத்தினாலே எங்களுடைய கிருதயங்களை வேதனைப்படுத்தி ஆண்டவரே அதனுடைய வேதனைக்கு வழிகள் என்னிடத்தில் உண்டுவா என்று நாங்கள் ஆராய்ந்து அறியதுக்கு எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். வேத வசனத்தினாலே எங்களுடைய கிருதயங்களை விருத்த சேதனம் செய்யும் ஆண்டவரே. ஒருத்தர் நடக்க வேண்டிய வழியே இந்த பல்காலம் நீங்க பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். காலி பாத்திரமாய் நாங்கள் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. நிறபாத்திரமாய் கடந்து போக வேண்டும் ஆண்டவரே. பிறர் விட்டு விடுந்த மாதிரி ஆலயத்தை விட்டு விடாதிருக்குவார் எங்களுக்கு நீங்க கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒரு வார காலம் நாங்கள் வாழ வேண்டது எப்படி இருந்தாலும் எங்களுக்கு ஆலோசனை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். தாசனை மறைச்சு நீங்க பேசும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியின் வல்லமைக்குள்ள இருந்து பேச வேண்டும். மோசேயானவன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் சமுத்திரத்தில் இறங்கி வரும்போது பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்கி வந்தது போல இந்த தாசன் நிற்கும் போல் ஆவியின் அபிஷேகத்தினால பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறவாதியா. ஊரி கந்துரி ஷானாதிய போலமா மானபூனில பத்யமுதரச்சலமனிவா ஒரிலா யுத்திகு சாதி நதி தேவி திதி குகலி கலானலினு இனி நஸ்குதி சாரலி அலூதிரா வருகந்து திஷமோரக்கம்பல பிரதுத்தந்தியாதோ ஹூலி லிகோச்சியாதபா. சபையாட்டு பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே.
அபிஷேகத்தின் ஒருத்தர் நிரப்பும், அக்னிமயமாகட்டும். காலம் செல்லாது சீக்கிரத்தை எங்களை ஆயுதப்படுத்தும். உடைய வருவைக்கு எங்களை ஒருக்கிக் கொள்ளும், கிருபைக்குள்ள வழி நிறுத்திக் கொள்ளும். ஆசீர்வதிச்சு பராமரிக்கும். மீதியான நேரத்தை காணிக்க பாதி ஆசீர்வதிக்கும், வேத வசன பாதி ஆசீர்வதிக்கும். எல்லாரும் உடைய பாதத்தை தருகிறேன். பலப்படுத்தி கிருபைக்குள்ள வழி நிறுத்த வேண்டும். இயேசுவிலே வேண்டி ஜெபங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா. கடந்த வாரம் முழுவதும் அநேக மக்கள் இந்த இடத்தில் வந்து நீங்கள் செபித்தீர்கள். எத்தனை பேருக்கு அது பிரயோஜனமாக இருந்தது? ஹல்லேலூயா. சில காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். தேவன் நம்மை அருமையாக ஒவ்வொரு நாளும் வழி நடத்தினார். தேவனுடைய பாதத்தில் வந்து நாம் செபிக்க தேவன் நமக்கு கிருபை கொடுத்தார். நான் நினச்சேன் காலையில் நேரத்தில் வெறும் நான் மாத்திரம்தான் வந்து கதவு திறந்து உட்காந்துட்ருப்பேன்னு நினச்சேன். ஆனால் அநேக மக்கள் காலையிலையும் வந்தாங்க, சாயந்தரத்தையும் வந்தார்கள். காலையில் நேரத்திலையும் மக்கள் வந்து ஜெபித்தார்கள். சில நாட்கள் காலையிலையும் பிரசங்கம் பண்ண வேண்டியதாக இருந்தது. காலையில் நான் அதுக்காக ஆயத்தமாகவே இருக்கல. ஆனாலும் ஜனங்கள் வந்தபடினாலே திரும்ப என்ன பண்ணணும், பிரசங்கம் செய்து தான் ஆகணும். அதனால் 2-3 நாள் பிரசங்கமும் பண்ண தேவன் உதவி செய்தார். ஒரு நல்ல மகிழ்ச்சியின் நாட்களாக இருந்தது. உபவாசத்தில் என்னவா இருந்தது? மகிழ்ச்சியின் நாட்களாக இருந்தது. தேவன் ஆசீர்வதித்ததுக்காக தேவனை நான் நன்றி சொல்கிறேன். இந்த வாரத்தில் மறுபடியும் நாம் பழைய காரியங்களுக்கு நாம் செல்லுவோம். நாளைக்கு நமக்கு காட்டேஜ் ப்ரேயர் இருக்குது. சிஸ்டர் வீட்டில் வச்சுக்கலாமா, இல்லை அடுத்த வாரம் வச்சுக்கலாங்களா? அப்படிங்களா? சரி. அப்போது இந்த வாரம் நம்ம இவங்க வீட்டிலேருந்து தொடங்கலாம், ரவிக்குமார் வீட்டிலேருந்து. சரிங்களா? அதனால் சரி, அதனால் வச்சுக்கலாம் இல்லைங்களா நாளைக்கு? ஏன்னா வேத பிரதரெல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. ஆமாம், எலெக்ஷனுக்காக ஊருக்கு போயிட்டாங்க. நம்முடைய ஒரு ராணி கூட ஊருக்கு போயிடுச்சு. உஷா ராணி. ஆமாம் ஆமாம், ஒரு சகோதரனும் ஊருக்கு போயிட்டாடி, ஜாய்ஸ்டன். அவரும் ஃபோன் பண்ணிவிட்டு நான் ஊருக்கு போயிட்டுருக்கிறேன் பாஸ்டர் அப்படின்னு அவரும் ஊருக்கு போயிட்டார். அதனால எல்லாம் அநேக மக்கள் இந்த வாரம் எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. நான் காலியாக இருக்கும்னு நினச்சேன், ஆனாலும் பரவாயில்ல. சரி, தேவன் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அதனால் இந்த வாரத்தில் நமக்கு வந்து நாளைக்கு காட்டேஜ் ப்ரேயர் கும்மி அவங்க வீட்டில் இருக்கும். அப்புறமா செவ்வாய்க்கிழமை இந்த வாரம் பைபிள் ஸ்டடி அது இருக்கும். செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி மறக்காமல் வந்துடுங்க பைபிள் ஸ்டடிக்கு. அப்புறமா வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் இருக்கும். சனிக்கிழமை காத்திருப்பு ஜெபம் இருக்கும். இந்த எல்லா ஜெபங்களுக்காகவும் நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள், பங்கு பெறுங்க, ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் தேவனுடைய சமூகத்தில் இருப்பது அது இன்பம், அது மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. அதனால் நீங்கள் வாங்க, தொடர்ந்து எல்லா இதுக்கும் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, பங்கு பெற்றுக்கொள்ளுங்க. நாம் கடந்த வாரம் முழுவதும் நம்முடைய தேசத்துக்காகவும் நம் தேர்தலுக்காகவும் நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம் இல்லைங்களா? அதனால் தேவன் கால் மிதிக்கும் தேசமெல்லாம் நமக்கு என்ன பண்ணணும், நமக்கு சொந்தமாக்க வேண்டும் என்று தான் நாம் ஜெபித்தோம். அதனால் அந்த கால் மிதிக்கும் தேசம் நமக்கு, அது கர்த்தருக்கு அது சொந்தமாகணும். அந்த பாடலை பாடும்போது தேவனுக்கு மகிமையாய் நாம் காணிக்கையும் தசம பாகத்தையும் நாம் செலுத்துவோம். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண் பார்க்கும் பூமி எல்லாம்
கல்வாரி கொடி பறக்கும், கால் மிதிக்கும் தேசமெல்லாம் கண்களை மூடுவோம், சேவிப்போம். காணிக்கைக்காகவும் தேவனுடைய வசனத்துக்காக ஜெசந்தா சிஸ்டர் அவர்கள் சேவிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன்.
ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே. அப்பா இந்த நாளை கொடுத்ததுக்காக உமக்கு கொடானு கொடி நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. அப்பா நம்ம நிற்பது நிர்மூலமாகாத இருப்பது சுத்த கிருபை ஏசப்பா. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா இந்த நாள் ஆண்டவரை எத்தனையோ பேர் ஆண்டவரே தேவனே கர்த்தாவே அப்பா காணாமல் இருக்கிறாங்க ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே தேவனே கர்த்தாவே எங்கள் மேலே இறக்கமோ கிருபையோ வைத்த ஆண்டவரே தேவனே கர்த்தாவே. அப்பா இந்த நாளை எங்களுக்கு கொடுத்ததுக்காக உமக்கு கொடானு கொடி நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறேன், ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. அப்பா தகப்பனே இயேசுவே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா இந்த காணிக்கைக்காக ஜபிக்கிற ஏசப்பா. அப்பா எத்தனையோ பேர் ஆண்டவரே தேவனே கர்த்தாவே கொடுக்காமல் இருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா கொடுக்காத கரங்களையும் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, கொடுத்த கரங்களையும் நீர் ஆசீர்வதிங்க ஏசப்பா. அப்பா எந்த நோக்கத்தோடு ஆண்டவரே தேவனே கர்த்தாவே அப்பா அவங்க கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்களா ஆண்டவரே, அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றி போட்ட ஆண்டவரே தேவனை கர்த்தாவே. அப்பா உம்மைக்கென்று வெதிக்கிற கரங்களை மாற்றுங்க ஏசப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிற, ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஸ்தோத்திரிக்கிற அப்பா தகப்பனே இயேசுவே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா தேவனை கர்த்தாவே அப்பா நீர் ஆண்டவரை பேசுங்க ஆண்டவரே. அப்பா நீங்க ஊழியக்கார மூலியமா நீங்க பேசுங்க ஏசப்பா. அப்பா தேவனை கர்த்தாவே அப்பா சத்தியத்தை சத்தியமா போதிக்க முடிய கிருபை செய்யுங்க ஏசப்பா. அப்பா தேவனை கர்த்தாவே அவங்களை மூடி மறைத்த ஆண்டவரை நீங்க வெளிப்படுங்க ஆண்டவரே. அவங்க சொல்லுகிற ஒரு வார்த்தைகள் ஆண்டவரே ஒருத்தருடைய இருதயத்தை தொட முடிய கிருபை செய்யுங்க ஏசப்பா. அப்பா தேவனை கர்த்தாவே அப்பா அந்த வார்த்தைகள் ஆண்டவரே ஒரு மன்னாவை இருக்க முடிய ஆண்டவரை கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஆவியானவரை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா அந்த வார்த்தைகள் ஆண்டவரே தேவனை கர்த்தாவே அப்பா அவங்க பேசுறப்ப ஆண்டவரே அந்த வார்த்தைகள் ஆண்டவரே அவங்க மனக்கண்கள் திறக்கப்படட்டும் ஏசப்பா. ஆவியானவரை ஸ்தோத்திரிக்கிற ராஜா தேவனை கர்த்தாவே. அப்பா நீர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன் என்றது ஆண்டவரே தேவனை கர்த்தாவே. உம்முடைய வார்த்தையில் ஆண்டவரை ஜீவன் உண்டு என்றது ஆண்டவரே அவங்க அறிய முடிய கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய வார்த்தைகளுக்கு ஆண்டவரை கீழ்பட்டு நடக்க முடிய கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஆவியானவரை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா நீர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே. அப்பா தேவனை கர்த்தாவே அப்பா இயேசுவே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஊழியக்காரர் என்ன பேசணும்ட்டு ஆண்டவரை நினைச்சிருக்கிறாங்களோ ஆண்டவரே அப்பா உம்முடைய ஆண்டவரை வார்த்தைகள் ஆண்டவரை தேவனை கர்த்தாவே அப்பா ஆவியில நிரம்பி ஆண்டவரை அந்த வார்த்தைகளை சொல்ல முடிய கிருபை செய்யுங்க ஏசப்பா. மாம்சத்துல பேசாதபடிக்கு தேவனை கர்த்தாவே உம்முடைய அபிஷேகத்தினால நிரம்பி ஆண்டவரை தேவனை கர்த்தாவே நீங்க சொல்லுகிற வார்த்தைகளை முட்டை பேச முடிய கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா தடைப்பட்டு கொண்டு இருக்கிற ஆத்மகளை நீர் கொண்டு வாருங்க ஆண்டவரே. ஆத்மகளை நிரம்பி ஒளியபடிய கிருபை செய்யுங்க ஆண்டவரே தேவனை கர்த்தாவே. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா இந்த சபை ஆண்டவரே தேவனை கர்த்தாவே அநேகருக்கு பிரயோஜனமான சபையா இருக்க முடிய கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா ஜனங்களை ரட்சித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா தேவனை கர்த்தாவே இயேசுவை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா வெளியே போயிருக்கிற ஆண்டவரே தேவனை கர்த்தாவே ஊருக்கென்று போய்க்கிற ஆண்டவரே தேவனை கர்த்தாவே ஒருத்தரையும் ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே தேவனை கர்த்தாவே எந்த ஒரு ஆபத்திலையும் ஆண்டவரே அப்பா தேவனை அணுகாத படிக்க தேவனை கர்த்தாவே நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்படி செய்ய போற காரியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. எல்லா ஆண்டவரே தேவனை கர்த்தாவே பொறுப்பு நீர் எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஆரம்பத்தில் இந்த முடிகிற மட்டும் ஆண்டவரே நீங்க ஆண்டவரே அப்பா கூட இருந்த ஆண்டவரே அப்பா இந்த சபையை ஆண்டவரை நீங்க நடத்து கொடுங்க ஆண்டவரே. எல்லா பொறுப்பு நீர் எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. துதிகன மகிமை உமக்கு ஒருவர்த்துக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுப்பிதா. ஆமென். உட்காருவோம். வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமா விளங்க செய்யுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமா விளங்க செய்யுமே. வேதத்தில் காலம் காற்றவே
இன்னைக்கு என்ன நாளுன்னு தெரியுமா? ஓ, பரவாயில்ல, எனக்கு தான் தெரியல. இன்னைக்கு மதர்ஸ் டே அப்படின்னு காலையில் தான் தெரிஞ்சது, மதர்ஸ் டே அப்படின்ட்டு. இந்தியாவில் மதர்ஸ் டே இருக்குதோ இல்லையோ, ஆனால் ஃபாரினில் வந்து மதர்ஸ் டே அப்படின்னு ஏன் வைக்கிறாங்கன்னா, அங்கே நீங்கள் மதரை பார்க்கணுன்னா கூட என்ன பண்ணணும்? அப்பாயின்மெண்ட் வாங்கணும், இல்லைங்களா? ஆனால் இந்தியாவில் அப்படி இல்லை, எப்போ வேணாலும் மதரை போய் பார்க்கலாம். அதனால் நமக்கு மதர்ஸ் டேங்கிறது அவ்வளோ இதாக, மதர்ஸ் டே அங்கே வந்து ஏன் கொண்டாடுவாங்கன்னா, அன்றைக்கி அப்பாயின்மெண்ட் இல்லாமல் போகலாம், போயிட்டு என்ன பண்ணலாம்? மதரை. ஆமாம், சரி. அதனால் நம்ம அவ்வளோ டீப்பாக போக தேவையில்லை மதர்ஸ் டேக்கு. ஆனாலும் இந்த மதர்ஸ் டேங்கிறனால ஒரு மதரை பற்றி நம்ம பார்க்கலாம். ஒரு மதரை பற்றி அநேக மதர்கள் இந்த வேதத்தில் இருக்கிறாங்க. அநேக காரியங்கள் இந்த வேதத்தில் நாம் படிக்கிறோம். ஆனாலும் சில ஏன் இந்த காரியம் இந்த மதரை பற்றி பார்க்குறோம் என்றால், சில நேரம் அநேக நேரம் நமக்கு கூட இந்த அம்மா எப்படி கஷ்டத்தில் போய் விசுவாசத்தில் எப்படி அது இருந்து அது ஜெயித்ததோ, சில நேரம் நாம் இந்த காரியங்களெல்லாம் நம்ம படித்து நம்முடைய வாழ்க்கையில் கூட ஏன் இதை நாம் அது அறிந்து தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம், நாம் கூட எந்த நிலைமையில் இருந்தாலும் ஜெயிக்க முடியும் என்கிற ஒரு நம்பிக்கைக்காக தான். அல்லேலூயா. நாம் இன்றைக்கு வாசிக்க போகிறது நவோமி. வாசிக்க போகிற இல்லை பார்க்க போகிற ஒரு மதர் யாருன்னா நகோமி. இந்த நகோமியை பற்றி நாம் எல்லாரும் நிறைய பேர் இந்த அம்மாவை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆனாலும் நீங்கள் இன்றைக்கு தேவன் மறுபடியும் சில காரியங்கள் இந்த அம்மா வாழ்க்கையில் நடந்ததை பார்த்து நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நாம் தைரியமாக இருக்கலாம் என்கிற காரியத்தை நாம் பார்த்து கொள்வோம். வாசிப்போம். ரூத் 1ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை நீங்கள் வாசிங்கள். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், மாறா என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். சர்வ வல்லவர் எனக்கு என்ன பண்ணியிருக்கிறாரா? மிகுந்த கசப்பை அவர் கட்டளையிட்டிருக்கிறார் என்று அந்த அம்மா சொல்லுகிறாங்க. என்னை என்ன பண்ணாதீங்க, நகோமின்னா பார்க்கும்போது ஒரு ப்ளசண்ட், ஒரு ஜென்டல்னஸ் அர்த்தம். நகோமி என்ற பேருக்கு அர்த்தம் ப்ளசண்ட், ஜென்டல்னஸ் என்று. அந்த மாதிரி சொல்கிற, அப்படி என் பேரை நகோமின்னு என்ன பண்ணாதீங்க, நீங்கள் கூப்பிடாதீங்க. ஏனென்றால் ஆண்டவர் என்னை கசப்பாக மாறா என்று சொல்லும்போது அது என்னவா இருக்குதா? அது கசப்பு, எனக்கு கசப்பாய் வைத்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கை கசப்பாய் இருக்கிறது, என்னுடைய நிலைமை கசப்பாய் இருக்கிறது. என்னை போய் நகோமி என்று கூப்பிடுறீர்களே என்று அந்த அம்மா தன்னுடைய வாயினாலே அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்றைக்கு நாம் இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறவர்களுக்கு கூட எத்தனையோ பேர் நகோமியாக இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் கசப்பாக இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை ஆண்டவர் ஏன் இப்படி வைத்திருக்கிறாரே? நான் ஆண்டவர், உண்மையுள்ள ஆண்டவர் என்ன தானே நான் நம்பி இருக்கிறேன். உண்மையுள்ள ஆண்டவர் தானே என்னை வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். உண்மையுள்ள ஆண்டவர் தானே நான் துதித்து கொண்டிருக்கிறேன். நான் எப்பொழுதும் ஆராதனை பண்ணி கொண்டிருக்கிறேனே. ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நகோமி என்னுடைய மாறாவாய் இருக்கிறது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். நீங்கள் அப்பேற்பட்ட நிலைமையில் கூட நீங்கள் சென்று கொண்டிருக்கலாம்.
அப்பேற்பட்ட ஒரு நவோமிக்கு தான் ஆண்டவர் இன்றைக்கு வந்து பேச வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவங்களுக்காக தான் ஆண்டவர் மறுபடியும் இன்றைக்கு ஒரு வார்த்தையை ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார்கள். எத்தனை பேர் இந்த நிலைமையில் இருக்கிறீர்கள் என்று தெரியாது. ஆனாலும் ஆண்டவர் உங்களை பார்த்து அவர் இந்த சகோதரியை நீங்கள் பாருங்க எப்படி வெற்றி பெற்றார்கள், நீங்களும் வெற்றி பெற போகிறீர்கள் என்று தான். அந்த அம்மா சொல்லுகிறாங்க, ஐயோ என்னை என்ன பண்ணாதீங்க, என்னை ஏன் இந்த அம்மா இந்த மாதிரி நிலைமை, ஏன் தன்னுடைய பேரை கூட கூப்பிடாதீங்க என்று சொல்லும்போது நீங்கள் பார்க்கலாம், இந்த அம்மாவுக்கு புருஷன் என்ன பண்ணிட்டா, அப்படி இறந்து போயிட்டா. அப்படி முதலாவது இந்த அம்மா எங்கே இருக்கிறா, அப்படி ஒரு வெளிநாட்டில் இருக்கிறா. அப்படி இஸ்ரேலில் இல்லை, இந்த அம்மா வெளிநாட்டில் இருக்கிறா. அப்படி வெளிநாட்டில் வந்து தன்னுடைய புருஷன் இறந்துட்டா. அப்படி சரி புருஷன்தான் போயிட்டான் என்று அந்த அம்மா யோசித்து கொண்டு இருக்கும்போது இருக்கிற 2 பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் என்ன பண்ணிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. அப்போ ஒரு அம்மா தன்னுடைய புருஷன் இல்லை, தன்னுடைய மகன்கள் இல்லை என்று நாம் பார்க்கும்போது அது எவ்வளோ கஷ்டமான, அதுவும் சொந்த தேசத்தில் இல்லாத தூர தேசத்தில், அங்கே உற்றார் இல்லை உறவினர்கள் இல்லாத ஒரு தேசத்தில் இந்த அம்மா இருக்கிறது. இந்த அம்மா என்ன பண்ணுறா, அப்படி இந்த அம்மா என்ன சொல்லுது, ஐயோ நான் என்ன பண்ணலாம், என்னுடைய சொந்த தேசத்துக்கு நான் சென்றலாம். ஏன்னா அந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணுறாராம், நல்ல காரியங்களை அவர் செய்துட்ருக்கிறாரு. அந்த இடத்துல இந்த இடத்துல நான் சாகர கூட என்ன பண்ணலாம், நான் அந்த இடத்துல போய் என்னுடைய ஜனங்கள் மத்தியிலே நான் இருக்கலாம் என்று நகோமி என்ன பண்ணுறா, அப்படி அவள் யோசிக்கிறா. அப்படி அப்போது இப்பேற்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிற இந்த ஆத்மாவை இந்த அம்மா வந்து என்ன பண்ணுறாடி, தன்னுடைய யார் டாக்டரின்லாஸ் மருமக்களை எல்லாம் பார்த்து சொல்கிறா, அப்படி நீங்கள் என்ன பண்ணுங்க, எனக்கு வயசாயிருச்சு, உன்னை நான் கல்யாணம் கட்டி அப்புறம் நான் குழந்தை பெற்று மறுபடியும் உங்களுக்கெல்லாம் நான் என்ன பண்ண முடியாது, புருஷனாக யாரையும் கொடுக்க முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுடைய ஜனங்களுக்கே நீங்கள் போங்க, நான் என்னுடைய தேசத்துக்கு நான் செல்லுகிறேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் உங்களுடைய சொந்த ஜனங்களுக்கு இடத்தில் நீங்கள் போய் நீங்கள் மறுபடியும் கல்யாணம் பண்ணி நீங்கள் நல்லா இருங்க என்று அவள் சொல்லுகிறாள். சொல்லிட்டு அவள் வந்து சொல்லுகிறாள், நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து என்னுடைய தேசத்துக்கு நான் செல்லுகிறேன் என்று சொல்கிறாடி. வாசிப்போம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்கள். அதற்கு ரூத்து, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். அப்போ 8ஆம் வசனத்தை வாசிங்க. நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள், மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயவு செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயவு செய்வாராக. அப்போது நகோமி சொல்கிற, அப்படி நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, உங்களுடைய தேசத்துக்கு உங்களுடைய சொந்தக்காரங்க வீட்டுக்கு போங்க, நான் வந்து என்னுடைய தேசத்துக்கு நான் போகிறேன். ஏனென்றால் 6ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும்போது நீங்கள் பார்க்கலாம், எப்படி ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்குறாராம். வாசிங்க. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோட கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து தன் 2 மருமக்களோடும் கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள். போதும். நகோமி வந்து அவள் வந்து ஒரு காரியத்தை நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அவளுடைய ஃப்யூச்சர் என்னவா இருக்கிறது, அவள் எப்படி போய் தன்னை அவள் சாப்பிடுவா, என்ன தான் பண்ணுவா என்கிற ஒரு ப்ளீக் ஃப்யூச்சருவாங்க. ஃப்யூச்சரே இல்லை, நான் என்ன செய்வேன், நான் எப்படி நான் வாழ்வேன், நான் என்னதான் என்னுடைய நாட்கள் எப்படி தான் நான் செலவிடுவேன் என்று அவளுக்கு எந்த ஃப்யூச்சரும் இருக்கல. முன்னால் என்ன நடக்குன்னு அவளுக்கு என்ன பண்ணல, ஒன்று கூட தோன்றலை, ஒன்று கூட தெரியலை. அதனால தான் சொல்கிறேன், அப்படி என் கூட வந்தீங்கன்னா உங்களுக்கும் என்ன இருக்காது, ஒரு ஃப்யூச்சர் இருக்காது, நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் போயிருங்க.
அப்போ அவன் நிலைமையை நீங்கள் பார்க்கும்போது ஃப்யூச்சரும் இல்லை, கூட ஜனங்களும் இல்லாத ஒரு நிலைமையில் அவள் வாழ்ந்து கொண்டிருந்தாள். அந்த நிலைமையிலையும் அவளுக்கு ஒரு சிறு நம்பிக்கை என்ன இருந்தது என்றால், தேவன் வந்து தன்னுடைய தேசத்தில் வந்து ஆகாரத்தை கொடுக்கிறாரு, எனக்கும் ஏதாச்சும் உதவுவார் என்கிற ஒரு நம்பிக்கை அவளுக்கு இருந்தது. ஒரு சிறிய நம்பிக்கை அந்த மகளுக்கு இருந்தது. ஆண்டவர் நமக்குள்ளே பார்க்கிற காரியம் அதுதாங்க. என்ன மோசமான நிலைமையில் இருந்தாலும், நாளைக்கு என்ன நடக்க போகுது என்று என்னுடைய வாழ்க்கையில் தெரியாமல் இருந்தாலும், நாளைக்கு ஐயோ நாளைக்கு நான் எப்படி சாப்பிடுவேன், என்ன பண்ணுவேன், நான் இந்த இடத்த விட்டு போனால் நான் எங்கே போவேன் என்று அந்த அப்பேற்பட்ட ஒரு நிலைமை இருந்தாலும், ஆண்டவருடைய ஒரு சிறிய நம்பிக்கை அவர் எதிர்பார்க்கிறார். அவள் வந்து யோசிக்கிறாள், ஆண்டவர் அவள் வந்து கேள்விப்படுகிறாள், ஐயோ என் தேசத்தில் ஆண்டவர் வந்து ஆகாரத்தை கொடுக்குறாரே, நான் அந்த இடத்துல போனால் எனக்கும் ஏதாச்சும் ஒரு அற்புதம் அது நடக்கும் என்று தான். அல்லேலூயா. அப்போ அப்படியே ஒரு காரியம் என்னவென்றால், நமக்குள்ளே கூட நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, ஒரு சின்ன நம்பிக்கை ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் என்னோடு வருவாருங்கிற ஒரு சின்ன நம்பிக்கை தான். அதுக்கு தான் கடுகளவு உங்களுடைய விசுவாசம் இருந்தால் ஆண்டவர் என்ன பண்ணுறாராம்? ஆமாம், அந்த காரியம்தான். அவள் சொல்கிறாள், எலியாவை பார்த்து அந்த விதவை சொல்லுகிறாள், என்கிட்ட என்ன தான் இருக்குது, என்ன இருக்குது, கொஞ்சம் தாங்க, என்கிட்ட என்ன தான் இருக்குது, கொஞ்சம் தான் இருக்குது, அதை சாப்பிட்டுட்டு நானும் என்னுடைய அப்போ அந்த கொஞ்சத்தை உண்மையான ஒரு கொஞ்சம் தான் ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த கொஞ்சம் தான் நமக்குள்ளேயும் இருக்கணும். ஐயோ ஆண்டவரே, நீர் எங்களை வழி நடத்துவீர். அப்போ அதை பார்த்து அவள் வந்து என்ன பண்ணுகிறாள், அவள் வந்து அங்கிருந்து வருகிறாள். வந்துட்டு அவள் வந்து வாங்க அப்படியே நம்ம இப்போ வாசிங்க. இப்போ தான் தன்னுடைய தேசத்துக்கு வரும்போது அவள் சொல்லுங்க, இப்போ வாசிங்க 20-21. அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார், நான் நிறைவுள்ளவளாய் போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றாள். இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரியான தன் மருமகள் ரூத்தோடும் கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தாள். வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தார்கள். ஆமாம், அவள் வந்து அங்க இருந்து வந்தோடனே ஆண்டவர் நோமிக்கு உடனடியாக என்ன பண்ணல, அந்த விசுவாசத்தை பார்த்து இமீடியட்டா ஒரு அற்புதத்தை அவள் செய்யல. வந்தோடனே என்னது, இமீடியட்டாக பார்த்து சரி நான் இந்த தேசத்துக்கு வந்துட்டா, அப்படி அதனால் நான் என்ன பண்ணுகிறேன், அவளை ஆசீர்வதிக்கிறேன் என்று ஆண்டவர் உடனடியாக என்ன பண்ணலை, ஆசீர்வதிக்கலை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக சில காரியங்கள் சில அவளுடைய வாழ்க்கையில் மாற தொடங்கினது. அல்லேலூயா. வந்தோடனே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணாடி மாற தொடங்கினது. அவளுக்கு சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் அவள் மேலே தயவு செய்ய ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு கிருபை செய்தார். அல்லேலூயா. அவள் மேலே கிருபை வைத்தார். யாரோ ஒரு அம்மா நமக்குள்ளே வருதுன்னா அந்த அம்மா ரொம்ப கஷ்டமாக இருந்தால் நம்ம அவளை ஈஸியாக யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இல்லைங்களா? யாராச்சும் ஏற்றுக்கொள்ளுவாங்களா? உங்கள் கீழே ஒன்றுமே இல்லை, எங்கள் கையில் ஒன்றுமே இல்லை, எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் யார் வீட்டுக்காச்சும் நீங்கள் போனீங்கன்னா அவங்க வாங்க வாங்க பரவாயில்ல, நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே, நான் வந்து உங்கள் வீட்டில் வச்சு உங்களை பராமரிக்கிறேன்னு யாராச்சும் சொல்லுவாங்களா? ஆனால் அந்த இடத்துல ஒரு அற்புதம் ஆண்டவர்னால தாங்க அப்பேற்பட்ட அற்புதத்தை செய்ய முடியும். அல்லேலூயா, இல்லைங்களா? அவர் சொல்கிறாடி. அப்போது வாசிப்போம், ரூத் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க.
அப்பொழுது போவாஸ் ஆ. ரூத்தை பார்த்து, ஆ. மகளே ஆ. கேள், ஆ. பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமலும் ஆ. இவ்விடத்தை விட்டு போகாமலும் ஆ. இங்கே என் ஊழியக்கார பெண்களோட கூடவே இரு. ஆமா, பாருங்களேன், ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறாரு, மாற்றார். ஒன்றும் இல்லை, போவாஸ் வந்து சொல்லுற, அப்படி நீ எல்லாம் என்னத்துக்கு வேற பக்கம் நீ போய் நீ வேலை செய்கிற, என்னுடைய வயலிலேயே நீ என்ன பண்ண, நீ வேலை செய்ய. நீ ஏன் அங்கே இங்கெல்லாம் அலைஞ்சிட்டு இருக்கிற, உனக்கு ஒரு வழியை நான் தரப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்கள் அங்கே இங்கே நீங்கள் போகாதீங்க, உங்களுக்கு நான் ஒரு வழியை நான் தருகிறேன். அப்போ தயவு, நம்ம மேலே தயவு யாராச்சும் கருணை வைக்கிறாங்கன்னா ஆண்டவர் அவங்களுடைய உள்ளத்தில் சொல்லாமல் யாரும் தயவு கொடுக்க மாட்டாங்க. அல்லேலூயா. யாரும் நம்ம மேலே தயவும் வைக்க மாட்டாங்க, யாரும் இது பண்ண மாட்டாங்க. எல்லாம் ஓடி போக தான் பார்ப்பாங்க, ஓடி போக தான் பார்ப்பாங்க. தேவன் நம்முடைய சுற்றில் அவர் வேலை செய்ய ஆரம்பிப்பார் எப்பொழுது நமக்குள்ளே கொஞ்சம் விசுவாசம் இருக்கும்போது. அல்லேலூயா. நீங்கள் அந்த கொஞ்சம் விசுவாசத்தோடு ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் வரும்போது தேவன் வந்து என்ன பண்ணுவாராம், அந்த இடத்துல இருந்து அவள் செய்வாடி. அது மாத்திரமல்ல, அவள் தொடங்கின பின்பு அவளுக்கு வந்து என்ன பண்ணுறாப்படி, நீங்கள் வந்து 11ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக. அவரால் தான் நிறைவான என்ன கிடைக்குமா, பலன் கிடைக்குங்க. நீங்க நம்பிக்கை வைத்து நீங்கள் தேவனிடத்தில் நீங்கள் வரும்போது அவர்னால தான் நிறைவான ஒரு பலன் நமக்கு ஆண்டவர் கொடுப்பார். இதெல்லாம் இந்த ரூத்துக்கு நடக்கிற காரியங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது அது என்னவென்றால் நவோமி நம்பி தன்னுடைய ஆண்டவரிடத்தில் வந்ததுக்காக தான். அந்த இடத்துல இருந்து ஐயோ நான் இந்த நிலைமையிலே இருக்கிறேனே, ஆண்டவர் என்னை இப்படியே வச்சுட்டாரே, இன்னி நான் என்ன செய்வேன் என்று அந்த இடத்துல உக்காந்துட்டு இருந்திருந்தால் அவளுக்கு என்ன பண்ணியிருந்திருக்காது, இந்த ஆசீர்வாதம் கண்டிப்பாக வந்திருக்காதுங்க. நம்பிக்கை வைத்து ஒரு படி எடுத்து வைக்கும்போது தான் ஆண்டவர் அந்த இடத்துல கிரியை செய்வார். ஜனங்கள் இது உடன்படி பெட்டியை எடுத்துட்டு இஸ்ரேல் ஜனங்கள் போய் எது வரைக்கும் யோர்தான் பிரியல, எது வரைக்கும் பிரியல, அவங்க கால் வைக்கிற வரைக்கும் ஓடிட்டு தான் இருந்துச்சு. யோர்தான் என்ன பண்ணிட்டு தான் இருந்தது, ஆமாம், அவங்க வந்து கால் வச்சாங்க, யோர்தான் பிரியாமல் ஆரம்பிச்சது. அதுபோல் நம்பிக்கையோடு நாம் தேவனுக்குள்ளே ஒரு அடி வைக்கும்போது தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களை அவர் கொடுப்பார். அல்லேலூயா. நமக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அது என்ன பண்ணுமா, அது செய்யும். அதுக்கு அடுத்தது தேவன் வந்து நவோமிக்கு என்ன பண்ணுறார், அப்படி ஒன்றும் ஞானத்தை கொடுக்கிறார், என்ன செய்ய வேண்டும் என்று தான். என்ன செய்ய வேண்டும் என்று என்ன பண்ணுறாடி, ஞானத்தை கொடுக்கிறாள். அவள் வந்து தன்னுடைய மருமகிட்ட போய் என்ன பண்ணுறாடி சொல்கிறாடி, நீ வந்து போவாஸ் கால்கடியில் நீ போய் பாடு. அப்போ இதெல்லாம் ஒரே நாள் ஆகலை, இதெல்லாம் ஒரே நாள்லையோ 2 நாள்லையோ 3 நாள்லையோ அது ஆகலை. மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்தது. ஆண்டவர் வழி நடத்தி கொண்டு தான் வந்துட்டு இருந்தார். ஏற்ற நேரத்தில் ஏற்ற ஞானத்தை ஆண்டவர் நவோமிக்கு என்ன பண்ணிட்டு இருந்தா, அப்படி கொடுத்துட்டு இருந்தா அப்படிங்க. அப்போ நம்மளுக்கும் ஆண்டவரிடத்தில் நாம் வச்சு நாம் ஜெபிக்க தான் ஆண்டவர் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்முடைய வாழ்க்கையிலும் ஞானத்தை கொடுப்பார். அதுக்கு தகுந்தாப்புல அந்த நேரத்தில் ஜனங்களையும் நமக்கு கொடுப்பார், உதவியும் நமக்கு செய்வார்.
அதான் நம்ம உபவாச ஜெபத்தில் நம்ம பார்த்தோம். எதற்காக ஜெபிக்க வேண்டும், நாம் எப்படி நடக்க வேண்டும் என்று தான். ஆசீர்வாதம் தேடி அல்ல, நம்முடைய நம்மளை ஆண்டவர் எப்படி நடத்த வேண்டும் என்று தான். நம்ம எப்படி நடத்த வேண்டும், நம்முடைய குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும், என்ன பண்ணுமா, நம்ம உபவாசம் போட்டு நம்ம ஜெபிக்கணும்னு போகிற வார்த்தையில் நம்ம பார்த்தோம். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் கஷ்டங்களை இருக்கும்போது நாம் உபவாசம் போட்டு, ஆண்டவரே என் பிரச்சனை தூக்காதீங்க, நல்லா ஜெபிக்கிறது, என்னை இதுக்குள்ளேருந்து எப்படி நான் நடக்க வேண்டும் என்று காமிங்க என்று ஜெபம். ஆண்டவர் வழி நடத்துவார், ஆண்டவர் ஞானத்தை கொடுப்பார். அதுக்கு தகுந்தாப்புல ஜனங்கள் நம்ம கூட வருவாங்க. அல்லேலூயா. அப்போ தான் அவள் என்ன பண்ணுறா, அப்படி நகோமியை ரூத்தை பார்த்து, நீ இப்படி எல்லாம் நீ என்ன பண்ண, நீ செய்யி அப்படின்னு ஞானத்தை ஆண்டவர் கொடுத்தாருங்க. ஞானத்தை கொடுத்து அது மாத்திரமல்ல, அதுக்கு தேவையான தயவும் கிருபையும் போவாசுக்கு ஆண்டவர் கொடுத்தார். இந்த மகன் மேலே நீ என்ன பண்ண, தயவு பண்ணு. இந்த மகன் அப்படி தாங்க. அநேக நேரம் நீங்களே பார்க்கலாம், உங்களுக்கு தெரியாமையே எத்தனையோ தயவு நடந்திருக்கும். அல்லேலூயா. எத்தனையோ பேர் உங்கள் மேலே இரக்கத்தை வச்சுருப்பாங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. ஐயோ, நீங்கள் ஏன்னா நீங்கள் பிரச்சனை மேலேயே என்ன பண்ணியிருந்திருக்கும், உங்கள் கவனம் இருந்திருக்கும். அதனால் சுற்றிலும் என்ன மாறிக்கொண்டு இருக்கிறது என்று கூட தெரியாது. ஆண்டவர் அற்புதம் சுற்றிலும் செஞ்சிட்ருக்கிறார் என்று கூட என்ன தெரிய மாட்டேங்குது, நமக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன பிரச்சனை தான் நமக்கு பெருசாக தெரியுது. ஆனால் இந்த இடத்துல அவள் என்ன பண்ணுறா, அப்படி அவள் சொன்னபடினாலே, நகோமி சொன்னபடினாலே, ரூத்து அவள் போவாஸ் கீழே அடங்கி தன்னுடைய சட்டையில் கீழே இருக்கும்போது அவள் என்ன பண்ணுறாடி, ஆண்டவர் தயவு காமிச்சு ஒரு அற்புதத்தை அவருடைய வாழ்க்கையில் செஞ்சார். ஒரு அற்புதம் இல்லை, ஒவ்வொரு அடியிலும் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சாருங்க. ஒவ்வொரு அடி வைக்கும் போதெல்லாம் ஒரு அற்புதத்தை அவர் செஞ்சார். நீங்கள் வாசிங்க 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்கள். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான், அவள் அவனுக்கு மனைவியானாள். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார். அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, அப்பொழுது ஸ்திரீகள் ரூத்தை பார்க்கல. அப்பகள் ஸ்ரீ யாரை பார்க்கல, ரூத்தை பார்த்து சொல்லல, நகோமியை பார்த்து சொல்ற. அப்படி சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருக்கு ஆண்டவர் தயவு செய்தாரா, ரூத்தை ஆசீர்வதித்தார், ரூத்தை உயர்த்தினார். ஆனா யாருக்கு தயவு செய்தாரு, நகோமிக்கு தயவு செய்தாருங்க. அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவுது. அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனா இருக்கிறான். உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமா இருக்க கடவன். உன்னை சிநேகித்து 7 குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையா இருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாளே என்றாள். அப்பொழுது அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானாள். பாருங்களேன், எப்படி இருந்த நிலைமையில் இன்னைக்கு ஒரு பெரிய பணக்காரனுடைய மாமியாராக மாறிட்டா. அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லைங்களா, ஒன்றுமே இல்லை, மகன் இல்லை, புருஷன் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் பார்த்தால் ஆண்டவர் நகோமி எங்கே உயர்த்தினார், ஒரு பெரிய பணக்காரனுக்கு மாமியாராக மாற்றினார். இல்லையா, மறுபடியும் ஒரு பேரனை கொடுத்த, அப்படி ஒரு பேரனை கொடுத்து, அது மாத்திரமல்லங்க, அந்த பேர மூலியமாக தான் ஆண்டவரே இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அந்த சந்ததியிலிருந்து தான் வந்தார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் வந்தமாக்கு.
அவள் எடுத்து கையில் கொஞ்சின அந்த குழந்தை மூலியமாய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தாருங்க. அப்போ தேவன் நாம் நம்ம நிலைமையை பார்த்து நாம் எத்தனையோ தாயாருக்கு எத்தனையோ கஷ்டங்கள் எல்லாம் இருந்திருக்கலாம். இன்றைக்கி இருக்கிறது தான் செய்யுது இல்லைங்களா? இன்றைக்கி தாய் என்று சொல்லுகிறதுக்கு அநேக காரியங்களை பார்க்கும்போது இவங்கெல்லாம் ஒரு அம்மாவாங்கிற ஒரு நிலைமையில் இருக்குது. எத்தனை காரியங்கள் நீங்கள் வாசிக்கலாம் இல்லைங்களா? பிள்ளைகளை விட்டு அம்மா யார் வேறு யாவனும் கூட போருக்கு தன்னுடைய பிள்ளைகளே என்ன பண்ணிட்டு விட்டுட்டு போயிடுறாட்டி. அந்த காலத்துலெல்லாம் டிவோர்ஸ் பண்ணோன்னா பயந்துக்குவாங்க. ஐயோ என்னுடைய பிள்ளைகளுக்கு அதனால என்ன பண்ணோம் எஃபெக்ட் ஆகுமே அப்படின்னு. இன்றைக்கி அதெல்லாம் என்ன இல்லை, ஒன்றும் ஒரு பாசம் அப்பேற்பட்ட பாசமே இல்லை. அதனால தான் மதர்ஸ் டே கொண்டாட வேண்டியதாக இருக்குது. நீங்களாம் ஒரே மதர் என்று ஞாபகப்படுத்துவதற்கு தான் ஃபாரின்லாம் என்ன பண்ணுறாங்க மதர்ஸ் டேவை கொண்டாடுறாங்க. ஆனால் உண்மையாய் நீங்கள் பார்க்கும்போது மேரி என்ன பண்ணுறாட்டி ப்ரெக்னென்ட் ஆனோடனே அவள் என்ன பண்ணுறாட்டி பாட்டு பாடுறாட்டி. சந்தோஷத்தினால ஆண்டவர் என் மேல் என்ன பண்ணார் இரக்கத்தை வச்சாரு இல்லைங்களா அப்படின்னு மரியாள் அவள் ஏன் இன்மேல் இவ்வளோ கிருபை என்று அவள் பாட்டு பாடுறாள். அவ்வளோ ஒரு காரியம். அதே போல தான் இந்த இடத்துலையும் அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஜனங்கள் அவங்களுக்கு 17ஆம் வசனத்தை வாசிங்கள். 17, 18. அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்து அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். பேரேசுடைய சந்ததியின் வரலாறு. பேரேஸ் எஸ்ரோனை பெற்றான், எஸ்ரோன் ராமை பெற்றான், ராம் அம்மினதாபை பெற்றான், அம்மினதாப் நகசோனை பெற்றான், நகசோன் சல்மோனை பெற்றான், சல்மோன் போவாஸை பெற்றான், போவாஸ் ஓபேத்தை பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான். ஆமா, ஈசாய் தாவீதை பெற்றான். ஒரு பெரிய இன்றைக்கும் நாம் தாவீதை நாம் பார்த்து கொண்டு தான் பேசி கொண்டு தான் இருக்கிறோங்க. அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அந்த சகோதரிக்கு கொடுத்தாப்படி. அதே போல் இந்த இடத்துல நீங்கள் உட்காந்துட்டு இருக்கலாம். நீங்கள் நினைக்கலாம், ஐயோ நான் இப்பேற்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறேனே என்று. எனக்கு யாரும் இல்லையே, எனக்கு சொந்தம் இல்லையே, எனக்கு யாரும் என்னை அரவணைக்க, எனக்கு ஆறுதல் சொல்ல, என்னிடத்தில் பேச யாரும் இல்லைன்று நீங்கள் இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கலாம். ஆனால் ஒன்று மாத்திரம், நீங்கள் என்ன எப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் உட்காந்துட்டு இருந்தாலும் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை உயர்த்துகிற தேவன் உங்களோடு அவர் இருக்கிறாருங்க. உங்களை எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி ஒரு உன்னதமான ஸ்தலத்தில் வைக்க ஆண்டவர்னால முடியும். அந்த தேவன் தான் நம்மோடு இருக்கிறார். எப்பெல்லாம் நீங்கள் சோர்ந்து போனீங்கன்னா, எப்பெல்லாம் நீங்கள் ஐயோ நான் கைவிடப்பட்டேனோ என்று நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, நோவிய ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அவ்வளோ அதே மாதிரி இந்த நிலைமையிலிருந்து ஆண்டவர் உயர்த்தினாரே, அதே போல் உயர்த்துவாருங்கிற விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். அப்பேற்பட்ட விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறாரு. உங்ககிட்ட கொஞ்சம் இருக்கலாம், உங்ககிட்ட ஒன்றும் இருக்கலாம், ஆனால் கொஞ்சம் விசுவாசம் கண்டிப்பாக இருக்கணும். கொஞ்சம் தான் எண்ணெய் இருக்குதுன்னு அந்த எண்ணெய் எல்லாம் நிரப்புங்கன்னு யார் சொல்லுகிறா? எலிசா சொல்கிறா. அப்படி அதை என்ன பண்ணுங்க, ஆமாம் கதை உடைச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் செய்யுங்கன்னு சொல்கிறா. அப்படி ஐயோ என் பிரச்சனையாக இருக்குதுன்னு தூரம் அங்கங்கெல்லாம் போகாதீங்க. எலிசா என்ன சொல்கிறா? அப்படி கதை உடைச்சு தனியாய் போய் உக்கார். கொஞ்சம் விசுவாசம் இருக்குது, அந்த கொஞ்சம் விசுவாசத்தை வச்சுட்டு நீங்கள் உட்காருங்க. ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேளுங்க, ஆண்டவரே இந்த நிலைமை எவ்வளோ நாள் ஆண்டவரே, எனக்கு இன்னையிலேருந்து எனக்கு ஒரு மாறுதல்
வேண்டாம். எலிசா சொல்கிற அப்படி அந்த கொஞ்சம் எண்ணெயை கொண்டுட்டு போய் அந்த கொஞ்சம் அபிஷேகம் யார்கிட்ட எல்லாம் இருக்குதோ அந்த அபிஷேகம் உங்கள் மேலே இருக்குதுங்க. ஏற்கனவே அந்த கொஞ்சம் அபிஷேகம் உங்கள் மேலே இருக்குது. நம்ம தான் புரியாமல் இருக்கிறோம். அந்த கொஞ்சம் அபிஷேகம் போதும் உங்களை பெரியவளாய்மாக்கிறதுக்காக, உங்களுடைய எல்லா பிரச்சனைகளின் தூரம் அகற்றும்படியாக அந்த கொஞ்சம் அபிஷேகம் போதும். அந்த கொஞ்சம் அபிஷேகத்தை வச்சு இன்னைக்கு ஒரு தனி அறையில் போய் உக்காருங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. நவோமியை உயர்த்தின தேவன் நம்மை உயர்த்துவார். அந்த விதுவை கடன்காரங்களெல்லாம் வந்து ஐயோ என் பிள்ளைகளெல்லாம் பிடிச்சு கொண்டு போயிடுவாங்க என்று சொன்னாங்க. அந்த இடத்துல எலிசாவை அனுப்பி கொஞ்சம் எண்ணெயை பெருசாக மாற்றினார், கொஞ்சம் அபிஷேகத்தை பெருசாக மாற்றினார். இவக்குள்ள இருக்கிற கொஞ்சம் அபிஷேகத்தை, கொஞ்சம் விசுவாசத்தை பெருசாக மாற்றினார். அதே போல கொஞ்சம் விசுவாசம், கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது, கொஞ்சம் மாவு தான் இருக்குது, இதை நான் சாப்பிட்டு நான் செத்துருவேன், வேற கதியே இல்லை என்று உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா அந்த கொஞ்சம் ஆண்டவரிடத்துல கொடுங்க. அந்த கொஞ்சம் விசுவாசத்தை ஆண்டவரிடத்தில் கொடுங்க. அவள் அந்த கொஞ்சம் மாவை எடுத்து பிணைஞ்சி எலியாவுக்கு கொடுத்தபடி உயிரோடு வாழ்ந்தார்கள். எந்த குறையும் வரலைங்க. அவள் மாத்திரமல்ல, தன்னுடைய ஒற்றார் உறவினர்கள் அந்த காலத்திலே அவர்கள் எல்லாரும் சாப்பிட்டார்கள். அவள் மாத்திரம் சாப்பிடல, சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் அந்த பஞ்சத்தில் அவர்கள் சாப்பிட்டார்கள் என்று நாம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அதே போல் நீங்கள் மாத்திரமல்ல, உங்கள் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். உங்கள் எதிரிகளுக்கெல்லாம் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். உங்களை எல்லாம் யார் ஏளனமாய் பார்த்தார்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். உங்களை எல்லாம் பார்த்து இவள் அவ்வளோதான் முடிந்தது இவ கதை என்று யாரெல்லாம் நினைத்து கொண்டிருந்தார்களோ அவங்களுக்கு நீங்கள் போய் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். கொஞ்சம் விசுவாசத்தோடு, கொஞ்சம் அபிஷேகத்தோடு இன்றைக்கி நீங்கள் செல்லுங்க. அந்த அபிஷேகம் வைத்து ஆண்டவர் கையில் கொடுங்க. ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. வாயை திறந்து அல்லேலூயா. ஆண்டவர் இந்த கொஞ்சம் அபிஷேகத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அந்த விசுவாசத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. அரே பல்ல ஷதீரா ஆண்டவரே, எனக்கு அந்த விசுவாசத்தை தாங்க. இன்னிலிருந்து ஒரு மாறுதல் எனக்கு தேவை ஆண்டவரே. இன்னிலிருந்து ஒரு மாறுதல் எனக்கு தேவை. இதே போல நான் இருக்க ஏன் ஆண்டவரே இனிமேல் முடியாது ஆண்டவரே. இன்னைக்கு இந்த அபிஷேகம் எனக்கு தேவை ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. மாற்றம், மாறுதல் அபிஷேகத்தோடு நீங்கள் செல்லுங்க. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய கண்களை போடி எல்லாம் ஒரு நிமிஷம் எந்திரிச்சு நிற்கலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. எந்த நிலைமையில் யார் எப்படி எந்த நிலைமையில் இருக்கிறீங்கன்னு தெரியாது. ஆனால் தேவன் அந்த கொஞ்சம் அபிஷேகத்தை உங்கள் மேலே ஊற்றி கொண்டு இருக்கிறார். இந்த அபிஷேகத்தோடு நீங்கள் செல்லும் போதே மற்றவங்களுக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே
மகனை கொடுத்து, மருமகளையும் கொடுத்து, பேரனை கொடுத்து, அந்த பேரன் மூலியமாக தாவீது வந்தாடி. அந்த தாவீது மூலியமாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் அந்த தாயாருக்கு கொடுத்தாடி. ஒரு நல்ல மகனை, மருமகளையும் பேரனை கொடுத்த தேவன் உங்களுக்கும் இன்றைக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்கும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுங்கள். மகா இருக்கமும் தயமும் உள்ள ஆண்டவரே, எத்தனை பேர் இந்த நிலைமையில் இருக்கிறார்களோ நான் அறியேன் ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசினதுக்காக நன்றி ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தினாலும் அபிஷேகத்தினாலும் நீர் நிரப்ப போவதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களோடு நீர் பேசினீரே, அதற்காக நன்றி. நாங்கள் வந்த நிலைமையில் இல்லாதபடிக்கு ஒரு புது பலத்தோடு, புது உற்சாகத்தோடு, புது அபிஷேகத்தோடு நாங்கள் செல்ல நீர் கிருபை செய்தீரே, அதுக்காக நன்றி ஆண்டவரே. பேசினதுக்காக நன்றி ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீங்க அபிஷேகத்து ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. நீர் எங்களை வழி நடத்தினதுக்காக நன்றி ஆண்டவரே. பேசினதுக்காக மறுபடியும் நாம் உங்களுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த கூட்டத்தை நீர் ஆசீர்வதித்ததுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் இப்படி பிரிந்து சொல்லும் போது இந்த அபிஷேகம் எங்களோடு இருக்கட்டும், வழி நடத்துங்க. மீதி இருக்கிற சாயந்திர ஆராதனையும் சண்டே கிளாஸ் ஊழியத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே. Amen. May the grace of the Lord Jesus Christ, the love of the Father, and the sweet communion of the Holy Spirit rest upon each one of us for now and evermore. Amen. Hallelujah. 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 ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. 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 கண்டிப்பா அது நடந்தே ஆகணும். ஆண்டவர் நம்ம ஜெபிக்கும்